அனைவருக்கும் வணக்கம். கல்வாரி ஆஃப் தாமஸ் அப்படின்ட்டு சைடில் ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, மியூசியம் மாதிரி இருக்குது. சர்ச் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி. இங்கே பக்கத்தில் கூட ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ நான் சொன்ன இடம் இருக்குது. அது மலைக்கு சருவல்ல இருக்குது. அந்த கொடிமரமுக்கு சைடில் இருக்குது, சர்ச்சுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்படி தான் இருக்குது வெளியில் மரங்கள். அந்த மலை சரிவில் கல்வாரி ஆஃப் சென்ட் தாமஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்குது. கீழே நான் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது அங்கே நடந்துகிட்ருக்குது பாருங்கள். இது அதுக்கும் கீழே இங்கே கொஞ்சம் சின்ன பாறைங்கள்லாம் இருக்குது. அதில் பாறையில் கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப பாறை. ஆனால் வெறும் பாறைங்க தான் இருக்குது. அந்த பாறைங்களில் இந்த மாதிரி பில்டிங் இருக்குது. அப்புறம் மரங்கள் சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள். சர்ச் உள்ள இப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுக்க அலௌட் பண்ணுறாங்க. வீடியோஸ் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷீடருங்களுடைய மரித்த வருஷம், அவங்க மரித்த ஊர், எப்படி இறந்தாங்க, அப்படி எல்லாமே அங்கே லைனாக இருக்குது. எல்லா அப்போஸ்தலர்களுடைய ஹிஸ்ட்ரி அந்த போர்டு. இது தோமா இறந்துட்டு அவருடைய சீஷர்கள் போய் சாந்தோம் சர்ச்சில் அடக்கம் பண்ணுறாங்க பாருங்கள். அதை பற்றி தான் இதில் இருக்குது. சாந்தோம் சர்ச்சில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதை அப்படியே சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை தான் நாம் பார்க்குறோம். இது அவரை ஈட்டியால் குத்துன அந்த காட்சி வடிவமைச்சிருக்கிறாங்க. நான் அந்த சர்ச்சு உள்ள காமிச்சேன் இல்லைங்களா, இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அதை சுற்றி ஏதோ ஒரு ஈப்ரு வார்த்தைன்னு நினைக்கிறேன், அதில் எழுதியிருக்கிறாங்க. ஈப்ருவா லத்தீன் மொழியா எனக்கு சரியாக தெரியல, அதில் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு தாங்க அங்கே பார்க்க. அதோடு அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம்.
நாங்கள் எப்படி ஸ்டெப்ஸ் வழியாக போகணுன்றது நீங்கள் பாருங்கள். ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நம்ம ஈஸியாக போகலாம். நல்லா மரங்கள் நல்ல நிழலாக இருந்தது, கஷ்டம் தெரியல. இது வந்து அந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டெப் மாதிரி போகுது கீழே. நம்ம அது வழியாக போனால் நம்ம கீழே போயிடலாம், ரொம்ப கஷ்டமாக இல்லை. வர்றது வந்து அந்த இன்னொரு வழி இருக்குது. அப்படி இது வந்து கீழே போகிறதுக்கு தான் நடந்து போகிறவங்களுக்கான வழி இது. இதில் வந்து வண்டிலாம் வர முடியாது, ஏன்னா படிக்கட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.